என்னப்போ மகாலிங்கம், ஐயா தண்ணியெல்லாம் பாய்ச்சியாச்சா? தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு மேலே வா, சாப்பாடு வந்திருக்கு. வந்துடுறாங்க ஐயா. டேய், என்னடா விவசாயம் பண்ற இடத்த இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? என்னையா பண்றது? மாயாண்டி அண்ணனும் மாயாண்டி தம்பியும் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. மாயாண்டி மட்டும் விற்காம வச்சிருக்காப்ல. ஐயா. அடா மாயாண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. உன் அண்ணன் தம்பி 2 பேருமே எல்லா இடத்தையும் வித்துட்டு போயிட்டானுங்க. நீ ஒரு ஆள் தான் இந்த விவசாயத்தை கடந்து போராடிட்டு கிடக்குற. பாடுறா, விவசாயம் உனக்கு என்னையும் கை கொடுக்கண்டா. ஆமாங்க ஐயா, அண்ணன் தம்பி 2 பேருமே இடத்த வித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த இடத்த விற்க மனசு இல்லைங்க ஐயா. சோறு போட்டு பூமியா, இந்த இடத்த விற்க எனக்கு மனசு இல்லைங்க ஐயா. இந்த கச்சா இந்த மண்ணில் தான் வேகம். எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சரி மாயாண்டி, சாப்பிட வரியா? ஐயா, நான் வரையிலேயே வாழையில் சாப்பாடு கொண்டு இருக்குங்க ஐயா. ஆமாம். மாயாண்டி ஐயா, சொல்லுங்க சாமி. ஏயா, லோன் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? கெட்டானுங்கிற அறிவு இல்ல? ஐயா, முன்னாடி மாதிரி இல்லையா விவசாயம், ரொம்ப லாஸ் ஆகுதுங்க ஐயா. இதெல்லாம் ஒரு காரணமாயா? இதை போய் நான் என் மேனேஜர்கிட்ட சொல்ல முடியுமா? ஐயா, கொஞ்சம் பொறுங்க ஐயா, கொடுத்துருங்க ஐயா. யார் நீங்க? ஐயா, மாயாண்டிக்கு லோன் கொடுத்த ஆபீசர். என்னடா சொல்றாரு? ஆமாங்க ஐயா, லோன் வாங்கினது உண்மைதாங்க ஐயா. அப்புறம் என்ன கட்ட வேண்டியதானே? அவரையும் அலைய விடுற? கரெக்டா பணத்தை கட்டிட்டா நான் ஏன் சார் இங்க வரப்போறேன்? இன்னும் வித்த இடத்துல பில்டிங்கள் நடக்குங்க, அதனால விவசாயம் பண்ண முடியல. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, அவங்க அண்ணன் இடத்த வித்துட்டு போனாங்களே, அதில் பில்டிங் வேலை நடக்குது. அதனால விவசாயம் பண்ண முடியல. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். மாயாண்டி எப்படி பணத்தை கட்டிடுவாங்க? சார், இப்படி பொறுமையா 3 வருஷம் இருந்தாச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது சார். தம்பி, இந்த ஊருக்குள்ள விவசாய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுப்பா. எல்லாரும் கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு இடத்த வித்துட்டு அவனு அங்கங்க போய் செட்டில் ஆயிட்டான். பாவம் மாயாண்டி ஒரு ஆளு தான் 1 ஏக்கர் இடத்த வச்சு போராடிட்டு கிடக்கான் விவசாயம் பண்றதுனால. அவனுக்காண்டி இந்த 1 வருஷம் மட்டும் பொறுங்களப்பா, எப்படியாவது கொடுத்துருவான். ஐயா, அவர் விவசாயம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் 3 வருஷம் பொறுமையா இருந்திருக்கோம். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இந்த 1 வருஷம் வெள்ளாம விட்டு எப்படியா கட்டிடுறேங்க சார். சார், அவன் தான் கட்டிடுறேன்னு சொல்றான்ல, போங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம். பணத்தை கட்டலைன்னா பேங்க்ல இருந்து நிலத்தை சப்தி பண்ண சொல்லிட்டாங்க. சப்தியா? சப்தியா? என்ன சொல்ற? ஆமா சார், வேற வழியே இல்ல. மாயாண்டி என்ன எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கு சார்? இது வரைக்கும் அவரு 3 வருஷமா கட்டாததெல்லாம் சேர்த்து 3,32,000 சார். 3,32,000 ரூபாயா? சாயந்தரம் என் வீட்டுக்கு வாங்க. டேய், ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரி, சாயந்தரம் வந்து வாங்கிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஐயா, என் நம்பி 3 லட்சம் ரூபா கொடுக்குறீங்களா ஐயா? டேய், நீ போய் மடை கட்ட இல்ல, மடை கட்ட போ. ஐயா, என்னய்யா அவனை நம்பி 3 லட்சம் ரூபா கொடுத்தீங்க? டேய், விவசாயின்னு விரல விட்டு என்ன மாயாண்டி ஒரு ஆள் தான்டா இருக்கான். இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைல இவன் ஒன்று சூசைட் பண்ணிக்குவான், இல்லை இடத்த விட்டு 3 லட்சம் தானடா இருக்கட்டும். டேய், நம்ம இருக்க வரைக்கும் விவசாயம் என்னைக்கு அழியக்கூடாது. விவசாயி என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான். 3 லட்சம் என்னடா, 3.5 கோடி சம்பாதிப்பான் அவன். என்னங்கய்யா? உங்க பேர் தான் மாயாண்டி, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையவா? என்னையா பார்க்க வந்தீங்க? இட விஷயமா பார்க்க வந்தேன். எந்த இடத்த பத்தி? அண்ணனும் அந்த இடத்த வித்துட்டாரு, உங்க தம்பியும் அந்த இடத்த வித்துட்டாரு. அதுக்கு நடுக்குண்டு உள்ள உன் இடத்த வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? அந்த இடம் நல்ல ரேட்டுக்கு வருது, என்னது? அதை நீ கொடுத்துரு. என்னது? சோறு போடுறேன் தாயா, கூறு போட வந்திருக்கியா? மரியாதையா ஓடிரு. அந்த இடத்துக்கு இன்னும் 2 லட்சம் சேர்த்துனாலும் தரேன். கட்ட உயிரோட இருக்க வரைக்கும் விவசாயம் தான்டா எனக்கு. விவசாய இடத்த வாங்கன்னு சொல்லிட்டு யாரா வந்தீங்க?
வெட்டி உரமாக்கி வச்சிருவான் என் வயல்ல. போடா.